காலை ஒளியில் கிராமமே உயிர் பெற்றது. சேவல் கூவியது. திருவிழா ஆரம்பித்தது. இன்னைக்கு திருவிழாவுக்கு போக நான் ரெடி. நீங்க ரெடியா? நான் எப்பவோ ரெடி. நீதான் லேட். அவளோட அழகு அவன் கண்களுக்கே ஒரு திருவிழாவாக தெரிந்தது. என்னம்மா நேரம் ஆகுது, நீ இன்னும் ரெடி ஆகலையா? அவசரப்படாதீங்க, நான் தான் வந்துட்டேனே. சரிதான், ஆனா திருவிழா நமக்காக காத்திருக்காதே. இப்போதிருந்து சந்தோஷம் ஆரம்பமாகிறது. அடடா, எவ்ளோ கடைகள்! எல்லாத்தையும் வாங்கணும் போல இருக்கு. எல்லாத்தையும் வாங்கணும்னா ஒரு நாள் போதாது. இவ்ளோ வளையல் போட்டுக்கிட்டு கையை எப்படி தூக்குவ? கூட வர்றீங்களே, நீங்க தான் தூக்கணும். ஜிலேபி ரொம்ப சூடா இருக்கு, கேர்ஃபுல். புடிங்க. இது சாப்பிட ரொம்ப சுவையா இருக்கு. அலாதியான கிராமத்து இசை எப்போதுமே இதயத்தை கட்டி போடும் என்பது சரிதான? பாரு, கிராமத்து கரகாட்டம் எவ்வளவு சூப்பரா இருக்கு. ஆமாங்க, தமிழ் கலைகள் எப்போதுமே சிறந்ததுதான். இந்த பொய்க்கால் குதிரையாட்டம் ரொம்ப ஃபனியா இருக்கு. ஆமா, நானும் ட்ரை பண்ணலாமா? ஐயோ, போதும், ஆட்டத்தை நிறுத்துங்க. சாமிய பார்க்கலாம் வாங்க. இரவு வந்ததும் ஒளிதான் பேசுது. பார்க்க அழகாக இருக்குது இல்லைங்க? கடவுள் அருள் எல்லோருக்கும் எளிதாக கிடைக்காது. சில நேரம் இது பார்க்க பயமாகவும் இருக்கும். காயோதாளம் ஒட்டிச்சாத்தான் திருவிழா. இந்த மாலை உனக்கு தான் பொருத்தமா இருக்கு. செல்லம், உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் ஜெயிச்சு தரேன். பாரு, இந்தா, நீ கேட்ட டெடி பீர். இது எனக்கா? ரொம்ப அழகா இருக்குங்க. தேங்க்ஸ். மக்கள் கூட்டம் மலை மோதுகிறது. திருவிழா இப்பதான் களை கட்டுகிறது. இப்போதான் திருவிழாவின் முக்கிய தருமணம் ஆரம்பிக்கிறது. சாமி அலங்காரம் பார்க்க கண்கொள்ளா காட்சி. சாமி சப்பரம் கிளம்பியாச்சு. சாமி எவ்வளவு அழகா ஊர்வலம் வர்றாரு பாரு. ஆமாங்க, ரொம்ப அற்புதமான தருணம். பயபக்தியுடன் சாமியை கும்பிடுங்க. கடவுளே, இந்த உலகில் அனைத்து நல்லபடியா நடக்கணும். எல்லா உயிர்களும் நலமோடு வளமோடு வாழணும். ஒளியும் ஒளியும் சேர்ந்ததால் மக்கள் ஆனந்த கூத்தாடுறாங்க. ஆமாங்க, சரியா சொன்னீங்க. திருவிழா ரொம்ப அழகா இருந்துச்சுல்ல? ஆமா, உன்ன மாதிரியே. இந்த டெடி ரொம்ப அழகா இருக்குதுல்ல? உனக்காகவா ஜெயிச்சு வாங்கினேன். ஆமாங்க, உங்க மனசு போலவே மனதை தொடும் கிராமத்து காதல். காலத்துக்கும் சத்தம் இல்லாம பேசும். வருடத்தில் ஒரு நாள் ஒரு திருவிழா. ஆனா நினைவுகள் வருடம் முழுக்க நீடித்திருக்கும். கோபுர தரிசனம், கோடி புண்ணியம். அப்பாடா, ஒரு வழியாக வீட்டுக்கும் வந்தாச்சு. திருவிழாவும் சிறப்பா முடிஞ்சாச்சு.